முகூர்த்தம் தரும் முன்னேற்றம்னு ஒரு தலைப்பு எடுத்திருக்கேன். அப்போ இப்போ நமக்கு ஒரு ஜாதகத்துக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் ஜாதகத்துக்கு என்ன தேவைங்க? என்ன தேவை? தேதியும் நேரமும் தேவை. நேரம் தேவை. ஃபர்ஸ்ட் என்ன தேவை? நேரம் தேவை. அப்போ நம்ம இப்ப என்ன சொல்றோம்? எல்லா நல்ல விஷயத்துக்கும் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றோம். முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த முகூர்த்த நேரம் நல்லதை பார்த்து வைங்கப்பா, நேரங்காலத்தை பார்த்து வைங்கப்பா அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த நேரங்காலத்தை பார்த்து வைக்கிறப்ப தானே ஒரு நல்ல காரியமெல்லாம் நடக்குது. அப்போ அந்த நல்ல காரியத்துக்கெல்லாம் என்ன முக்கியமா சொல்றோம்? நேரம், காலம், முகூர்த்தம். அந்த நேரங்காலத்தை தான் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நமக்கு என்னென்ன தேவைக்காக இந்த காலத்தில் இதையெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, முக்கியமாக திருமண காரியம், அதுக்கடுத்து வரக்கூடிய சுபகாரியம் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில், முக்கியமாக தொழிலுக்கு உண்டான வளர்ச்சி வருமா வராதா அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி, நம்ம இந்த கல்வி எடுக்கலாமா அந்த கல்வி எடுக்கலாமா, இந்த நேரத்தில் கொண்டு போய் இந்த படிப்புக்காக சேரலாமா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தொழிலுக்கு உண்டான பார்ட்னர் அப்படிங்கிற முறை. அதே மாதிரி சிறு தொழிலிருந்து பெருதொழில் வரைக்கும், அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும், கொடுக்குற வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தேடக்கூடியது நேரத்தை. அப்போ ஜாதகத்தை அல்ல, நேரத்தை தான் தேடுறோம். அப்போ அந்த நேரம் கை கொடுத்தா ஜாதகம் வேலை செய்யும். நேரம் கை கொடுத்தால் ஜாதகம் வேலை செய்யும். இன்னைக்கு கூட நிறைய பேர்த்துக்கு நேரம் கை கொடுக்கறதுனால தான் முன்னாடி இருக்காங்க பெரிய ஆளா. அப்போ இந்த நேரம் நம்ம எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். அது இல்லாமல் பொதுவாக இப்போ ஒருத்தருக்கு எல்லா நேரங்காலத்தையும் நல்ல விதமாக தரணும்னு சொன்னால், ஒரு ஜாதகத்தில் நமக்கு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் நல்லா இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல நேரமே கிடைக்கும் எந்த விஷயத்துக்கும். இது ஒரு பொதுவான காரியம். ஏன் சனி பகவானையும் செவ்வாய் பகவானையும் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனம், கர்மா, தொழில், வாழ்க்கை இதை தரக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் நம் ஜாதகத்தில். வேற எந்த கிரகத்துக்கும் கொடுக்கல. அதே மாதிரி நம்ம பாரம்பரியத்தை சொல்லணும்னா செவ்வாய் மட்டும்தான், வேற எந்த கிரகத்துக்கும் கொடுக்கல. ஏன்னா பாரம்பரியம் செவ்வாயை தான் நம்ம ரத்தம்னு சொல்றோம், ரத்த சொந்தம்னு சொல்றோம். வேற ஏதாவது கிரகத்துக்கு கொடுத்துருக்காங்களா ரத்த சொந்தம்னு? அப்போ இந்த செவ்வாய் சனி பகவான் இரண்டு பேர் மட்டும்தான் நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா உறவுகளையும் கொண்டு வருவாங்க. வேற யாரும் கொண்டு வர மாட்டாங்க. இங்க இருக்கிற 700 கோடி மக்களுக்கு அதுதான். ஏன் இப்போ உங்க ஜாதகத்திலே சனி செவ்வாய் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. அதுக்குண்டான உறவு முறைகள், அதற்குண்டான நட்சத்திரத்திலோ அதற்குண்டான ராசியிலோ தான் பயணிப்பாங்களே ஒழிய வேற எதுலையும் பயணிக்க மாட்டாங்க. வேணா பார்த்துக்குங்க. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒவ்வொரு ஜாதக கட்டங்களிலும் எங்கு இருக்கிறாரோ அந்த அதிபதிகளுடைய நட்சத்திரத்திலோ இல்லை அவர்களுக்கு நிற்கக்கூடிய நட்சத்திரத்திலோ தான் நம் குடும்ப உறவினர், நட்பு, மனைவி, மக்கள் எல்லாமே வருவாங்க. இது நான் ஒரு 2000-3000 ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ண விஷயம். இதை உங்கள் ஜாதகத்தில் இங்கே இருக்கிறீங்களோ போட்டிங்கனாலும் அந்த நட்சத்திரம் தான் பயணிப்பாங்க, வேற யாரும் பயணிக்க மாட்டாங்க. இவங்க தான் இருப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் என்ன நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்தது எல்லாத்துக்குமே கணக்கு போட்டுங்க சொல்லுங்க. அவ்வளோதான். அந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் இல்லாமல் நம்ம கர்மா பாரம்பரியம் வளராது ஜாதகத்தில். இது நான் சொல்றது 700 கோடி மக்களுக்கும் சொல்றேன், ஒருத்தருக்கெல்லாம் சொல்லலை. அப்போ அவங்க ரெண்டு பேர் நினைச்சாதான் நமக்கு எல்லா விஷயத்துக்கும் நல்ல நேரத்தையும் தர முடியும், நல்ல விஷயத்தையும் செயல்படுத்த முடியும். வேற யாருமே செயல்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா இது என்னோட ஆராய்ச்சின்னு சொல்றேன். அவ்வளோதான். அவங்க இல்லாம வழி நடத்தாது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இது நம்ம அது மாதிரி நிறைய ஜாதகத்தை பார்த்து அதோடைய விஷயங்களும் அவங்களுக்கு எப்படி வெற்றி வருது, அவங்க எந்த நேரத்தில் முயற்சி பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்தப்போ தான் இதுக்கு எல்லாமே முகூர்த்தங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்போ ஒருவர் இப்போ திருமண தொடர்பு ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த நேரத்தில் முகூர்த்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆண் ஜாதகத்திற்கு 1ஆம் அதிபதியும், அந்த ஆண் ஜாதகத்துக்கு லக்னாதிபதியும்
10ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் தொடர்புள்ள நேரத்தில் இருக்க வேண்டும் திருமணம் முகூர்த்தம். எப்படி? ஆண் ஜாதகத்துக்கு. ஏன்னா ஒரு பெண் வந்தால் பாதுகாக்கக்கூடியது ஆண் தான், பெண் அல்ல. அப்போ அந்த ஆண் ஜாதகத்துக்கு 1ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த முகூர்த்த நேரத்தில் சேர்ந்துருக்கணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா அவங்க பிரியவே மாட்டாங்க. சுகத்திலையும் சரி, தொழிலையும் சரி வளர்ச்சி இருக்கும். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் லக்னங்கிறது நம்ம கௌரவத்தை சொல்லக்கூடியது, 4ஆம் இடங்கிறது சுகத்தை சொல்லக்கூடியது, 10ஆம் இடங்கிறது ஜீவனம் வாழ்க்கை வளர்ச்சியை சொல்லக்கூடியது. அப்போ இந்த 3ம் சேர்ந்து இருக்கிற நேரம், ஒரு முகூர்த்த நேரம் எடுக்கிறப்போ அவங்க கண்டிப்பாலும் சிறப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மீண்டும் அதே மாதிரி அந்த அன்னைக்கு எடுக்கக்கூடிய முகூர்த்தத்தில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் மறையாமல் இருக்க வேண்டும். எடுக்கக்கூடிய முகூர்த்தத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் மறையாமல் இருக்க வேண்டும். மறையாமல்னா 12ல் மறையலாம். ஏன்னா அந்த 12ஆம் இடத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? அயன சைன போகம்னு சொல்கிறோம், சொத்து சேர்க்கைன்னு சொல்கிறோம். அப்போ அதில் தான் சின்னதாக ஏதாவது குறை வருமா வழியே அவங்க வாழ்க்கையில் வராது. இவங்க 2 பேரும் ஒட்டுக்காக தான் இருப்பாங்க, பிரிய மாட்டாங்கன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அப்போது அதே மாதிரி ஒரு முகூர்த்தம் எடுக்கிறப்போ சந்திர பகவான் லக்னாதிபதிக்கு 6-8ல் இருக்கக்கூடாது. முகூர்த்தம் எடுக்கிறப்போ சந்திர பகவான் லக்னாதிபதிக்கு 6-8ல் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற டைமில் நம்ம திருமணம் மூச்சிட்டோம்னா எவ்வளோ சொத்து பத்து இருந்தாலும் நிலைக்காதுன்னு அர்த்தம். ஆமாம், இதெல்லாம் ஆணுக்கு, இதெல்லாம் ஆணுக்கு, நான் சொல்வதெல்லாம் ஆணுக்கு, பெண்ணுக்கு அல்ல. பெண்ணை பாதுகாக்கத்தான் நான் பலவந்தப்படுத்த அல்ல. இது ஒரு சினிமா டைலாக் கூட இருக்கு. ஏன் அப்படின்னா பெண்ணுங்கிறவங்க வந்து வீட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்கறதுக்காக வர்றவங்க. அவங்க தான் நம்ம பாரம்பரியத்தை எல்லாத்தையுமே வளர்த்து கொடுக்க போகிறவங்க. அப்போ அவங்கள நம்ம பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் எப்பவுமே சுக்கிரனை நாம் பலப்படுத்தணும்னு சொல்கிறது. பெண்ணு தானே சுக்கிரன். அப்போ அவங்களுக்கு உண்டான மரியாதையும் அவங்கள பலப்படுத்தினாவே வீட்டில் நல்லது நடக்குங்கிறது ஒரு பொது விதி. சரி, நம்ம வந்து சாப்டருக்கு வருவோம் மீண்டும். அப்போ அதே போல் இப்போ நம்ம என்ன சொன்னோம்? லக்னாதிபதிக்கு, லக்னத்துக்கு அல்ல, லக்னாதிபதிக்கு 6-8ல் சந்திரன் வரக்கூடாது ஆணுக்கு அப்படின்னு. அப்போது அதுக்கடுத்தது ஒரு குடும்ப உறவுகள், அதாவது இந்த கணவன் மனைவி பலப்பட வேண்டிய அந்த அன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் கெட்டு போகக்கூடாது. யார் கெட்டு போகக்கூடாது? அந்த அன்னைக்கு புதன் கெட்டு போகக்கூடாது. ஏன்னா புதன் தான் ஆணும் பெண்ணும் உள்ளவர். புதன் தான் மனைவியை நெஞ்சில் வச்சிருக்கிறவர். யாரு? மகாலட்சுமியை நெஞ்சில் வச்சிருக்கிறார். சுக்கிரனை பலப்படுத்தக்கூடிய ஆள் அவர் தான். சுக்கிரன் பலவீனமாகக்கூடிய இடமும் அதுதான். கன்னி வீட்டில் தானே சுக்கிரன் பலவீனமாகிறாரு. அப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு சுப முகூர்த்தம் எடுக்கும் பொழுது நம்ம பார்த்துக்கணும். அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த முகூர்த்தம் அங்கே பாதிப்பை தரும். லக்னத்தில் 10, நம்ம ஜாதகத்துக்கு 10 பொருத்தம் இருந்தாலும் அவங்க 10 நாளில் பிரிஞ்சிருவாங்க. 10 பொருத்தம் பார்த்து தான் ஜோதிடர் சொன்னார் கல்யாணம் மூச்சம், அவர் தான் முகூர்த்தம் குடிச்சு கொடுத்தாருப்பாங்க. இந்த 10 பொருத்தம் இருந்தாலும் அவங்க 10 நாள். பின்ன சில ஜாதக முறையிலாம் இருக்குது, இந்த டிகிரி இத்தனை டிகிரி இருக்கிற இத்தனை நாள் இத்தனை மாதம் வரைக்கும் இருப்பாங்க, நல்லா சொல்லலாம். அதெல்லாம் சரிவர சொல்ல முடியும். அப்போது நம்ம முக்கியமாக நம்ம என்ன எடுத்துக்கணும்? முகூர்த்தத்தில் இந்த கிரகங்களையெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். இல்லைன்னா 10 பொருத்தம் வேலை செய்யாது திருமணத்துக்கு. சரி, இப்போது திருமணத்துக்கு அடுத்தது ஒரு தொழில். இப்போ திருமணத்துக்கு அப்புறம் தேவைங்கிறது தொழில் தானே. அப்போ அந்த தொழிலுக்கு நம்ம எப்படி ஒரு முகூர்த்தம் எடுக்கணும்? ஒரு தொழில் தொடங்குறோம் பாருப்பா, அவன் சின்னதாக தொடங்கினா பெரிய ஆள் ஆகிட்டான். இன்னைக்கு பார்த்தா ஒரு 2 வருஷம் தான் இருக்கும், இன்னைக்கு காரு பங்களா இது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நாம் என்ன சொல்லுவோம்? அவனுக்கு சுக்கிர தசை அடிக்கும்பா அப்படிம்போம். என்ன தசை? சுக்கிர தசைன்னு சொல்லுவோம். அவரை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவோம். பெரும் பணங்கிற குரு எல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டோம். சுக்கிர தசைன்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த சுக்கிரன் பலமா இருக்கணும். அந்த அன்னைக்கு யாரு பலமா இருக்கணும்? ஒரு தொழில் படங்கிறப்போ சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த தொழில் தொடங்குற அன்னைக்கு சனியும் செவ்வாயும், அதாவது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் அந்த சுக்கிரனோட தொடர்பில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்கணும். ஏன் 10ஆம் இடத்துல போய் உச்சமாகிற கிரகம் எது? செவ்வாய். சனி பகவான் வீட்டில் தானே உச்சமாகிறார். அந்த இடத்துல மட்டும்தான் வளர்ச்சி தராருங்கிறார். அப்போ தொழில் உச்சமாகணும்னா அங்கே செவ்வாய் நமக்கு கை கொடுக்கணும். ஏன்னா அவர் தானே தலை, கௌரவம். காலச்சக்கரத்துக்கு லக்னமாக சொல்கிறது மேசத்தை தானே சொல்கிறோம்.
அப்போ அவர் தான் தலை, அவர் தான் கௌரவம். அப்போ ஒரு தொழிலில் நாம் தலையாக இருக்கணும் அப்படின்னா அங்கே சுக்கிரன் வந்து இந்த சனி பகவானோடையும் செவ்வாய் பகவானோடையும் தொடர்பு கொண்ட லக்னமாக இருக்க வேண்டும். ஒரு தொழில் தொடங்கும் லக்னமும் முகூர்த்தமும். எப்பவுமே தொழில் தொடங்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் தொடங்கணும். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி பூஜை போடக்கூடாது. எப்படி? வெளிச்சம் வெளியில வந்துடணும். வளர்ச்சிக்கு உண்டானவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தொழில் தொடங்கணும். தொழிலை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கவே கூடாது. ஏன்னா அது இருட்டுன்னு அர்த்தம். நம்ம வளர்ச்சி, அதாவது என்னது, வெளிச்சத்தை தேடி போறோம்னு அர்த்தம். வெளிச்சம் வந்துட்டா வெளிச்சத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு தொழில் தொடங்குறப்போ இதை பண்ணணும். அதே மாதிரி தொழில் தொடங்குறப்ப எந்தெந்த கிரகங்கள், எந்த பாவகங்கள் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருக்கணும், அப்போ அந்த பாவகத்துக்கு எந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்போ ஒரு தொழில் தொடங்குறப்போ நம் தொழிலுக்கு தொடங்கும் அன்றைய தினம் முகூர்த்தத்தில், அதாவது அந்த முகூர்த்த தினத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ளணும். எப்படி? 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ளக்கூடிய தினமாக இருக்க வேண்டும் ஒரு தொழில் தொடங்கும் தினம். அதே மாதிரி அந்த அன்னைக்கு சுக்கிரன் கூட சனியோ செவ்வாயோ கண்டிப்பாக தொடர்பு பெறணும். அப்படி தொடர்பு பெற்றாதான் அந்த தொழில் வளரும். அதாவது சேர்ல இருந்தவன் தேர்ல போறான்னு சொல்ற அளவுக்கு வளர்ச்சி வரும். அதுல எல்லாம் மாற்றமே வராது. ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு குறித்து கொடுத்து சமீபத்தில் கொஞ்சம் வளர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி வந்திருக்கு. ஒரு 10-30 பேர்த்துக்கு மேலே நான் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்தேன். அதில் ஒரு 10-20 பேர் இப்போ வளர்ச்சியில் இருக்காங்க. அப்போ அந்த வளர்ச்சி இந்த முகூர்த்தம் இப்படி கொடுக்குதுங்கிற ஒரு அனுபவத்தில் தான் நான் பேசுகிறேன். அப்போ அனுபவம் இல்லாமல் பேசலை. அதே மாதிரி இப்போ லாஜிக்கே சொன்னாலும் முயற்சிங்கிற தைரிய வீரியம் கீர்த்தி வேணும். 6ங்கிற தொழிலுக்கு உண்டான தன்மை வேணும். 10ங்கிற தொழில் வளர்ச்சிக்கு உண்டான தன்மை நமக்கு வேணும். 10ஆம் இடம் தான் ஜீவனஸ்தானம், 6ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம், 3ஆம் இடம் தான் அதுக்கு முயற்சி செய்யக்கூடிய. அப்போ இந்த 3 கிரகம் நல்லா இருந்தால் தான் நாங்கள் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா வலுவு இல்லையே. இப்போ வலுவு இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி ஒரு படிப்புக்காக நாம் வந்து இல்லை ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வேலைக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம், ஒரு படிப்புக்காக முயற்சி பண்ணுறோம். அப்போ அந்த எந்த முகூர்த்தம் எந்த நேரத்தில் போய் இது பண்ணலாம். அப்போ பொதுவாகவே 10 மணிக்கு மேலே தானே ஆஃபீஸ் தொடங்குவாங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் 10 மணிக்கு மேலே தான் தொடங்குவாங்க. அப்போது நாம் குறிப்பிட்ட மாதிரி எந்த கிரகத்தோடைய சப்போர்ட்டில் போகலாம் நம்ம போகிற அன்னைக்கு. அப்போ அந்த கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கணும், நம் ஜாதகத்தில் எந்த கிரகத்தோட தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போது இந்த ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறக்கோ இல்லை நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக போய் சேர்றதுக்கோ பார்த்தோம்னா நம்ம ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ளணும். 5, 7, 12 இந்த 3 தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் நம்ம போகலாம். இல்லைன்னா கோச்சாரத்தில் இந்த 3 அதிபதிகளோட தொடர்பு நம்ம ஜாதகத்துக்கு வேணும். அந்த மாதிரி நேரத்தில் போனோம்னா அந்த வேலை கன்ஃபார்ம். இதை யார் வந்தாலும் மாற்ற முடியாது. அதில் எத்தனை எதிரிகள் வந்தாலும் அதை ஜெயிச்சு அந்த வேலை நமக்கு தான் கிடைக்கும். இப்போ நம்ம எலெக்ஷன் நடந்த மாதிரி பணம் எவ்வளோ தான் கொடுத்தாலும் வேலையாகாது, கொடுக்காம ஜெயிச்சுக்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்ம வெற்றி நமக்கு தேடி வரும். அப்போது எந்த கிரகங்களுடைய ஒரு சப்போர்ட் வேணும். 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி கோச்சாரத்தில் தொடர்பு கொள்ளணும் அதே பாவகத்தோட. இல்லைன்னா அந்த பாவகத்தில் வந்து இருக்கணும் கோச்சார கிரகங்கள். அதே கிரகங்கள் அந்த பாவகத்தில் இருக்கிற நேரத்தில் போனோம்னா நம்ம வந்து ஒரு தொழில் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு நமக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு கொடுத்து நான் அனுபவிச்சிருக்கேன், அந்த விஷயத்தை செயல்படுத்தி இருக்கோம். இப்போ 5, 7, 12ங்கிறது வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காக சொல்லலாம். இப்போ காதல் திருமணத்துக்கு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் அதிகமான உறவுகளை வந்து வருத்தி வைக்கணும்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அது இல்லாத தொழிலுக்கும் தொழிலை அதாவது நம்ம போய் சேரக்கூடிய வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய அமைப்புக்கு இதுக்கெல்லாம் அது சிறப்பு தரும்.
அப்போ அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக எனக்கு வேணும். ஜாதகத்தில் வந்து சூரியன் நீச்சமாக இருக்கார், செவ்வாய் பலம் கம்மியாக இருக்கார். அப்படிங்கிறப்போ அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுறேன், அரசாங்க உத்தியோகம் வேணும். அப்படிங்கிறப்போ நம்ம எந்த நேரத்தை கையில் எடுக்கலாம், எந்த முயற்சியை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு ஜாதகத்தில், நம்ம ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி கோச்சாரத்தில் எப்போ வலுவாக வர்றாரோ அப்போ கொண்டு போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். எப்படி? நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் அதிபதி கோச்சாரத்தில் எப்போ வலுவாக வர்றாரோ அப்போ கொண்டு போய் அதுக்கு தொடர்பு கொடுக்கலாம், முயற்சி பண்ணலாம் அரசாங்க வேலைக்கு. அந்த அன்னைக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய சனி பகவானுடைய அந்த சூரிய பகவான் தொடர்பு கொண்டா போதும் கோச்சாரத்தில். எப்படி? செவ்வாய் பகவானோடையோ சனி பகவானோடையோ சூரிய பகவான் தொடர்பு கொண்டா போதும். அப்போ சூரியன் சனிங்கிறது தலைமைன்னு அர்த்தம். அப்போ அந்த தலைமையாக இருக்கக்கூடிய இடத்த நம்ம அரசாங்கம்னு சொல்கிறோம். அப்போ அந்த அரசாங்கத்தில் கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு வாய்ப்பை அங்கே அவர் சரி செய்து கொடுப்பார், அதுக்குண்டான துணையை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த விஷயத்தில நாம் வந்து சரிவர இந்த முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தினாவே ஜாதக பலத்தை கூட்ட முடியும், ஜாதகத்துக்கு பலத்தை கூட்ட முடியும். அப்போ ஜாதகம் பலம் கூடும்போது நமக்கு அதற்குண்டான வெற்றியும் செயல்பாடு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு ஆசை இல்லாதவங்க யாரும் கிடையாது. எனக்கு ஆசை இருக்குது, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொரு ஆசைகள் இருக்குது. அந்த ஆசைகள் வந்து பலப்படணும்னா நமக்கு முகூர்த்த நேரம் தான் கை கொடுக்கும். ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறதுக்கு அந்த ஆசையை பலப்படுத்துறதுக்கே முகூர்த்த நேரத்தை குறித்து கொடுத்து தானே போக சொல்கிறோம். அப்போ முகூர்த்த நேரங்கிறது அவ்வளோ முக்கியம். இந்த முகூர்த்த நேரங்கிறத செயல்படுத்தினா வெற்றி கண்டிப்பாக வரும். சரி, அதுக்கப்புறம் திருமண அமைப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பவுமே ஆணை விட பெண் ஒரு மணி நேரமாவது முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். சேர்த்து வைக்கிறப்போ ஆணை விட பெண் ஒரு மணி நேரமாவது முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல வளர்ச்சி வரும் திருமணமானது. அதே மாதிரி ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னம்னா, பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க பழைய பாட்டில், நீ முன்னாடி போனால் நான் பின்னாடி வரேன்னு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் முன்னாடி இருப்பார், மனைவி பின்னாடி தான் வருவாங்க, கூட சேர்ந்து வர மாட்டாங்க. இப்போ தான் வந்து ஜாலியாக கை போட்டு ரோட்டில் ஜாலியாக போகிறாங்க. அப்போ அப்படி இல்லைல்ல அந்த காலத்தில். அப்போ அந்த முன்னாடிங்கிற விஷயம் பின்னாடி பலப்படணும். அப்போ அந்த முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும்னா பின்னாடி தலை குமிஞ்சு வரணும். அப்போ இந்த பின்னாடி வரக்கூடிய நேரம் 1 மணி நேரமாவது முன்னாடி இருந்தால் தான் அந்த முன்னாடி போகக்கூடிய ஆணுக்கு வளர்ச்சி வரும் திருமணமானா. அப்போ அதே மாதிரி திருமணத்தில் யாரோ ஒருத்தராவது வளர்பிறை வேணும். எப்படி? யாரோ ஒரு ஆளாவது வளர்பிறை வேணும். 2 பேருமே தேய்பிறையாக இருக்கக்கூடாது. பிறந்ததில் யாரோ ஒருத்தராவது வளர்பிறை வேணும். இதையெல்லாம் பார்த்துக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல நமக்கு சங்கடங்கள் வரும். அப்போ ஒரு நல்ல திருப்தி இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லுவோம், முயற்சி வராது, வருமானம். யாரோ ஒருத்தர் தேய்பிறையாக இருந்தால், 2 பேருமே தேய்பிறையாக இருந்தால் எவ்வளோ செலவு, வருமானம் வந்தாலும் செலவாகிட்டே இருக்கும், பொருளாதாரம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா இருக்கிற ஜாதகத்தை போட்டு மேட்ச் பண்ணி பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய செயல்பாடு இந்த திருமண பொருத்தத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஆண் வந்து ஏஎம்மில் பிறந்தவங்களாவே இருக்கணும், காலை நேரத்தில் பிறந்தவங்களாவே இருக்கிறது சிறப்பு. ஏன் அப்படின்னா ஆண் வந்து பாதுகாப்பு தன்மை, அந்த ஆண் பாதுகாப்பு தன்மையை கொடுப்பார், வளர்த்துவார், வெற்றி பெறுவார். அப்போ வளர்ச்சி வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரி முகூர்த்த நேரத்தை செயல்படுத்துகிறப்போ வெற்றி கிடைக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே இன்றைக்கி முகூர்த்தம் தான் ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகங்கிறதே வந்து ராஜாக்களுக்கு மட்டும்தான், பாமரர்களுக்கும் கிடையாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் கிடையாது. இந்த காலத்தில் இன்னைக்கு பிறந்த குழந்தை வரைக்கும் கிடைக்கும் ஜாதகம். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் தான் நிச்சயதார்த்த முகூர்த்தம், சாந்தி தாரா முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம்னு எல்லாத்தையும் முகூர்த்த நேரத்திலேயே பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் என்னென்ன உபகரணம் வேணுமோ தேவையோ எல்லாத்தையும் அவங்க அணிவிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே ஈடுபடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜா வம்சம் ராஜா ஆண்டுக்கிட்டே இருக்கும். எப்படி? ராஜா வம்சம் அந்த ராஜாங்கத்தை ஆண்டுக்கிட்டே இருக்கும். அதே ஒரு ராஜா ஏதாவது ஒரு காதல் திருமணமோ ஏதாவது ஒரு மாற்று திருமணமோ பண்ணிட்டார் அப்படின்னா அந்த அரசாங்கமே அழிஞ்சிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய புராணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காதல் திருமணம் பண்ணி இல்லை மாற்று திருமணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, புதிய புரட்சியெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அரசாங்கத்தில் அந்த அரசாங்கமே இருக்காது. அப்போது அந்த முகூர்த்த நேரம் அங்கே அவங்க அவ்வளோ தூரம் கவனிக்கிறாங்க.
அப்போ எல்லாரும் முகூர்த்த நேரத்தை கவனிச்சா அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலை உருவாகுன்னு சொல்லி இந்த வாய்ப்பு தந்த எஸ்கே ஆஸ்ட்ரோ வித்யாலயா ஜோதிட வித்யாலயாவுக்கும் யோக வராகி சக்தி பீடத்திற்கும் சதீஷ்குமார் ஐயாவிற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். எனது பெயர் குருமணிகண்டன். எனது ஊர் பாலக்காடு, கேரளா. எனது மொபைல் நம்பர் 8835155656 8835155656. எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயம் பாலக்காடுன்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் என் சேனல் வரும். எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயம் பாலக்காடு அப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் என்னுடைய சேனல் வரும். அதில் ஒரு 700-800 வீடியோ இருக்கும். பாருங்கள், எல்லாத்துக்குமே தேவைப்படுற விஷயமெல்லாம் நிறையா இருக்கும். மீண்டும் இந்த வாய்ப்பு தந்ததுக்கு சதீஷ்குமார் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க வளம். பேசிய குருமணிகண்டன் ஐயா அவர்களுக்கு கோபிப்பிரியன் ஐயா அவர்கள் மரியாதை செய்வார்.